அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேலை எப்படி அமைய போகிறது? உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை 100% அல்ல 500% இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி மாற்றி அமைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளில் பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் புதிதாக ஏதேனும் பணியை துவங்க போகிறீர்கள், ஒரு புதிய சொத்து வாங்க போகிறீர்கள், புதிதாக வாகனம் வாங்க போகிறீர்கள், அல்லது புதிதாக ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள், புதிய தொழில் துவங்க போகிறீர்கள் என எதுவாக இருந்தாலும், சில விஷயங்களை மேம்படுத்த போகிறீர்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்திற்கும் மற்றவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டாலும் யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு திசையில் மட்டும் பயணிக்க வேண்டாம். அப்படி பயணிப்பதால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். ஆனால் உறுதியாகவே தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஒரு முடிவு அது உங்களுடையதாக இருந்தால் உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதில் 100 அல்ல 500% இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்த 2 வாரங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. குரு பகவானின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு கிடைப்பது, ராசியின் அதிபதியின் மீது கிடைப்பது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவற விட்டுவிட வேண்டாம். ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குரு பகவானும் 9 வலம் பெறுகிறார். 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெற்றாலும் கூட 9 தான் நிலையாக இருக்கிறார். எனவே 9 குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும். அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிட சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூட போகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கு இதுவரை நல்ல பலன் கிடைக்காத சூழலில் தற்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய
நல்ல பலனை நிறைவாக சந்திக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அற்புதமான மாற்றத்தையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கும். ஏனென்றால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக கைகூடுகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தகர்த்தெறிய முடியும். ஏனென்றால் மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு அமர்கிறாருங்க. கர்மஸ்தானமாகிய 10ல் கேது வலம் வருகிறார். ராகு, கேது, சனியின் அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதால் புதிய ஆர்டர்கள், உற்பத்தி அதிகரித்தல் போன்ற பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும். மனதிற்கு கவலையளித்து வந்த பல காரியங்களை தகர்த்தறிந்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பொறுமைக்கு சோதனை ஏற்படலாம், ஆனால் பொறுமைக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்தை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல வகையில் நல்ல ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமையும். அது மட்டுமல்லாது மற்றவர்களை ஏற்றிவிடக்கூடிய ஏணிப்படிக்கட்டாக நீங்கள் அமர போகிறீர்களா, அல்லது அதே ஏணிப்படிக்கட்டை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வை வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள போகிறீர்களா என்பது உங்களது கையில்தான் இருக்கிறது. ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தினால் அதன் மூலம் மற்றவர்கள் வளர்வதை காட்டிலும் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். 17ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மத்திற்குள் நுழைய போகிறாருங்க. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசிக்கு வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அவர் நீச்சம் பெற்று விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் வருவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகும். அலைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் இருக்கும். நினைத்ததை நினைத்தவாறே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருப்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் உங்களுடைய முயற்சிக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உண்டு. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் முக்கூட்டு கிரக நிலைகள் துவக்கத்தில் ஒன்றாக இணைந்திருப்பதால் பல காரியங்களில் அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அலைச்சல் அதிகரித்தாலும் பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக அமையும். முடிவெடுப்பது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட சுப நிகழ்வுகளை சிறப்பாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய
அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அனைத்தும் உறுதியாகவே விலகும். அது மட்டுமல்லாது வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது.